ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஐசக் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ எப்படி சொல்ல போகிறேன்னா, ஒரு ஊரில் எப்படியோ நமக்கு ஐசக் அப்போ ஸ்டோரியில் வரல. அப்போ ஏப்ரஹாமும் சாராவும் தான் இருந்தாங்க. அவங்க ஒரு குட்டி டென்ட்டில் லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஏப்ரஹாம் ஒரு ஆலிவ் ட்ரீ முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தாரு. 3 விசிட்டர்ஸ் வந்தாங்க. 1 ஏசப்பா, 2 ஏஞ்சல்ஸ். அப்போ அவங்க ஹியூமன் பாடியில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஏப்ரஹாமுக்கும் சாராக்கும் தெரியவே இல்லை. அப்புறம் ஏப்ரஹாம் சொல்லிட்டாரு, சாரா போய் ஒரு நல்ல மீலை குக் பண்ணிட்டு வான்னு சொன்னார். அப்புறம் சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க குக் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ சாரா ஏப்ரஹாமுக்கு கொடுத்த உடனே அவர் போய் 3 விசிட்டருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் இந்த டே ஒரு குட்டி பையன் வளருவான்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏப்ரஹாமும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா அவருக்கு ஃபேத்தும் ஹோப்பும் இருந்துச்சு. ஆனால் சாரா என்ன பண்ணாங்க, டென்ட்டில் தானே இருந்தாங்க. டென்ட்டில் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஏன் என்னது ஒன்றுமே பாசிபிளாக இருக்காதா? எஸ்பாலேருந்து நமக்கு ஃபேத்தும் ஹோப் இருந்தால் நம்மளால் எல்லா இம்பாசிபிள் திங்ஸ் கூட நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் அதே டே ஒரு பாய் வளர்ந்தான். அவன் பேர் ஐசக். ஐசக்கோட பேரோட மீனிங் என்னன்னா லாஃப்டர். ஏன்னா சாரா அந்த குட்டி பையன் ஐசக்கை பார்த்த உடனே சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் ஐசக்குன்னு வச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டான். 7 to 6 இயர்ஸ் ஓல்ட் ஆகிட்டான். அப்புறம் காட் ஏசப்பா ஏப்ரஹாமை டெஸ்ட் பண்ண போகிறாரு. அதனால என்ன சொன்னார்னா, ஏண்டா நீ போய் மவுண்ட் மோரியா இருக்குல்ல, மவுண்ட் மோரியாவில் உன் பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக. இப்போ ஏசப்பா உண்மையிலும் அதை மீன் பண்ணல. என்னன்னா, இப்போது நம்ம ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா நம்ம அவங்க ஏசப்பாவுக்கு முன்னாடி வச்சுட்டோன்னா என்ன ஆகும்? நல்லா தானே இருக்காது. அதனால எப்பொழுதும் ஏசப்பாவை முன்னாடி வச்சுட்டு ஃபேமிலி பின்னாடி வச்சுட்டு அப்புறம் மற்றது திங்ஸை வச்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நெக்ஸ்ட் டே ஏப்ரஹாம் ஓகேன்னு சொல்லிட்டு 2 சர்வன்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு டாங்கி, ஐசக்கும் ஏப்ரஹாமும் மவுண்ட் மோரியாவுக்கு மேலே போயிட்டாங்க. அவங்க டாங்கியும் அவங்க சர்வன்ட்ஸும் கீழே இருந்துட்டு ஐசக்கும் ஏப்ரஹாமும் மேலே போயிட்டாங்க. இப்போ மேலே ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏப்ரஹாம் சொன்னாங்க, நான் வுட்டு பிரிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஐசக் சொல்கிறாரு, ஐசக் அப்பா ராம் இல்லையப்பா, ஷீப் இல்லை, கோட் இல்லை, ராம் இல்லை, நம்ம எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம்? அப்போ ஏப்ரஹாம் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, ஏசப்பா நமக்கு எல்லாமே செய்வார். சரியா சொல்லிட்டு அவங்க மேலே போகிறாங்க. இப்போ ஒரு பேஸே ஆல்டருக்கு என்னன்னா, ஸ்டோன்ஸ் பிரிக்கை அடுக்கி வச்சுட்டு அப்புறம் வுட்டு வைப்பாங்க. இப்போ கூட அப்படி தான் செய்கிறாங்க. ஜெருசலேமில் அந்த மாதிரியெல்லாம் அவங்க அப்படி தான் செய்கிறாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்னாச்சு, அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்படி ஆச்சு. அப்புறம் அவங்க பிரிக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் கச்சம் வச்சுட்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன சாக்ரிஃபைஸோட பேஸே லாம்பு, கோட்டு இல்லாட்டி ராம்பு. சரியா இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கையை டைப் பண்ணிடுவாங்க. ராம்பும் கோட்டும் இல்லாட்டி ஷீப்பு என்ன அனிமலோ காலும் கையும் டைப் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஐசக்கு செஞ்சாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஐசக்கு செஞ்ச உடனே என்னதான் ஆல்டராக வைக்கிறாங்கன்னு நம்ம இப்போ அது நமக்காச்சுன்னா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஐயோ
ஏசப்பா ஐயோ எனக்கு ஆல்டர் வேணாம், நீங்களே ஒரு லேம்ப் எடுத்து ஆல்டர் பண்ணிக்கோங்க, என்ன ஆல்டர் பண்ண வேணாம்னு சொல்ல. ஐசக் வந்து ஒபீடியண்ட்டாக இருந்து சரிப்பா என்ன ஆல்டர் பண்ணுறீங்களா, பரவாயில்ல ஏசப்பாக்கு தானே சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கில் பண்ணும்போது ஒரு ஏஞ்சல் ஆஃப் காட் வந்து சொன்னாங்க, நீ கில் பண்ணாத, என்னன்னா ஏசப்பா உன்னை டெஸ்ட் பண்ண பார்க்குறாரு, நீ அவரை முன்னாடி வச்சிருக்கிறியா இல்லை உன் பையன் முன்னாடி வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு குட்டி ரேம் வந்து, ரேம்னா RAM ரேம் வந்து இந்த மாதிரி ஹார்ன்ஸ் வச்சுருக்கும், அப்புறம் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். கோட்டு ஷீப்பும் மிக்ஸ்சர் அது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரேராக பார்க்கலாம், எங்கேயாச்சும் ஒரு டைமு அங்கே பார்க்கலாம். அப்போ அதை வந்து டான்ஸில் மாட்டிருந்துச்சு, கொம்பெல்லாம் மாட்டிருக்கும்ல, அது சுருட்டி சுருட்டி வச்சுருப்பாங்களே கொம்பு, அதனால அது போய் மாட்டிக்கிச்சு. சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அது மாட்டிக்கிச்சா. அப்புறம் ஏப்ரஹாம் அதை எடுத்து ஆல்டர் மேலே வச்சு ஐசக்கோட ரோப் எல்லாம் கட் பண்ணி விட்டு அதுக்கு போட்டு விட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இதோட ஸ்டோரியில் என்ன மீனிங்னா என்னன்னா, இப்போ நம்ம ஏசப்பாவை வந்து ஏதாச்சும் இம்பாசிபிள் திங்னா நம்மளால செய்ய முடியும், ஃபேத்தும் ஹோப்பும் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் என்னன்னா நம்ம வந்து காட் வில், ஏசப்பா வந்து என்ன இதானாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.